அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள் மார்ச் மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற போகுதுங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 8ஆம் வீட்டிற்கான அதிபதி. ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை, காதல், தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம், அழகு, கலை மற்றும் இன்பம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிரன். இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில் மட்டும்தான் உச்சநிலையை அடையக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லாங்க. அதே நேரத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் வீட்டிற்கான அதிபதி. நீதிமான் என்று அழைக்கக்கூடியவர், செய்யும் வினைகளுக்கு ஏற்ப கர்ம பலனை அளிக்கக்கூடியவர், ஒருவருக்கு நிதானத்தையும் பொறுமையும் உழைப்பையும் தரக்கூடியவர். இந்த ஜென்மஸ்தானத்தில் இணையக்கூடிய இந்த 2 கிரகங்களுடைய இணைவு மீனராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீனராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஒருவருக்கு கல்வி, செல்வம், பொன்பொருள் சேர்க்கை அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அதே நேரத்தில் இந்த மீனராசிக்காரர் அப்படின்னா ரொம்ப பொறுமைசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் மேலே கோவப்பட மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் வெறுத்துட்டாங்க அப்படின்னா காலத்துக்கு அவங்கள பற்றி நினச்சே பார்க்க மாட்டாங்க. பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், மற்றவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை கொண்டவர்கள். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு எல்லாத்தையுமே நிதானத்தோடு பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பண்ணுறவங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறவங்க. ஆனால் நமக்கு மட்டும் ஏன் எல்லோரும் கெடுதலே பண்ணிகிட்ருக்காங்க? யாரையும் கெடுக்கணும்னு நான் நினச்சதே கிடையாது. ஆனால் என்னை மட்டும் நான் நல்லா இருக்கக்கூடாது, நான் எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்படணும்னு சொல்லி என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே என்னை பார்த்து தேவையில்லாத விஷயங்களை லாக் பண்ணணும், என்னை ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு பிரச்சனையை உருவாக்கணும், நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு நான் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் எப்போ தான் என்னை விட்டு நீங்கும், நான் பாட்டுக்கு நல்ல நிலையில் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில், இந்த சுக்கிர பகவானுடைய உச்சநிலை காலகட்டங்களில் கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. உதாரணமாக அந்த தொழில் ரீதியாக, தொழிலில் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த வந்த இடையூறுகள் அப்படிங்கிறது விலகும். தேவையில்லாத தொழிலில் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்ருப்பாங்க. வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, மற்றவங்களுக்கு தேவையில்லாத பகைகள், எதிர்ப்புகள் அப்படிங்கிறது. நான் யாரையும் எந்த விதத்துலேயும் எதிரியாக நினச்சதே கிடையாது. ஆனால் என்னுடைய வீழ்ச்சியை பார்க்கணும்னு சொல்லி என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் பெரிய அளவில் எனக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க. அந்த பிரச்சனைகள் தீரும். உங்கள் தொழிலை கரெக்டான விதத்தில் சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். தொழில் ரீதியாக இருந்து வந்த போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. தொழிலில் இதுவரை இருந்து வந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது தீருங்க. புதிய தொழிலை சொந்தமாக தொடங்குவீங்க. உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்குவீங்க. அந்த பிஸ்னஸை நல்ல லாபகரமான சூழலில் கொண்டு போகும். உங்களை பல தொடர்புகள், அதாவது பல ஒப்பந்தங்கள், பல அக்ரிமெண்ட்டெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்போ உங்கள் பிஸ்னஸை நீங்கள் தான் கிங் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா ஜென்மஸ்தானத்தில் சனி இருக்கும்போது சொந்தமாக சில முயற்சிகளால் வெற்றி காணக்கூடியது. அதே நேரத்தில் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அதை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போய் இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அல்லது பழைய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இந்த பிஸ்னஸை கரெக்டான லெவலில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட லெவலே வேறு லெவலில் இருக்குங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்குங்க. ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாமே கேட்ட உடனே கிடைச்சிச்சு, ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்றவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சி உங்களுக்குன்னு ஒரு பெரிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ இதனால் உங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையும். மற்றவங்க மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் உருவாகுங்க. உங்களுடைய அந்தஸ்து உயரம். இதனால் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும். கை நிறைய பண புழக்கம் அப்படிங்கிறது இருக்குங்க. நிறைய கடன் வாங்கிட்டீங்க, வேறு வழி இல்லாமல் இந்த வேலைக்கு வந்துட்டுருக்கிறேன், கடனை அடைக்கணும், அந்த இஎம்ஐ கட்டணுங்கிறதுக்காகவே நிறைய போராட்டங்களுக்காக இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன், எனக்கு இந்த வேலை பிடிக்கவே இல்லை, ஏன்னா நான் படித்த படிப்புக்கு தகுந்தது எனக்கு பார்க்க நான் ஆசைப்பட்ட ஒரு வேலை அப்படிங்கிறது இது கிடையாது, இருந்தாலும் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு துறையை தேர்வு செய்வீங்க. அதில் ஒரு நல்ல நிலைக்கு போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள். கல்யாணமே ஆகலை, இவ்வளோ வயசாகிடுச்சு, உனக்கு பின்னாடி உன்னை விட கம்மியாக வயசு இருக்கவங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு இன்னும் ஒரு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து ஏளனமாக பேசும்போது சரி நமக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சதுன்னா இவங்ககிட்டருந்து இந்த பேச்சிலேருந்து தப்பிச்சிடலாமே அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் மாறிச்சு. ஏன்னா எதை பார்த்தாலுமே தடையாகுதுங்க.
எல்லா ஜாதகமும் வருதுங்க. ஆனால் எந்த விதத்துலையும் பொருத்தம் அப்படிங்கிறது அமைய மாட்டேங்குது. பார்க்குற பெண்களுக்கு, பார்க்குற பையனுக்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிறது நடந்துருது. ஆனால் நமக்கு ஒரு நல்ல லைஃப் அமையலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும், குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ நல்ல மன வாழ்க்கையை அமைச்சு வைக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு பெரிய ஏக்கங்களுக்கு உண்டான சூழலுக்கு ஆளாயிட்டோம். அந்த நிலைகள் மாறும். யாரெல்லாம் உங்களை பார்த்து ஏளனமாக பேசுகிறாங்க அவங்க முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்தை உருவாக்குவீங்க. கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் நடக்கும். யாரெல்லாம் உங்கள் லைஃப்பை வந்து கெடுக்கணும்னு நினச்சாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சுபகாரியம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்களே உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வரப்போகுதுங்க. பிரிந்த காதலர்கள் ஒன்றிணைவதற்கான யோகங்கள், அதே நேரத்தில் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிட்டு அந்த காதல் சம்மந்தப்பட்ட விவகாரத்தை திருமண லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏன்னா இதனால தாங்க வெளியே எங்கேயுமே போக முடியதில்லை. நமக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு இல்லைங்க. ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனோம்னா நம்மளை தேவையில்லாமல் குறை சொல்கிறாங்க. இதில் நல்ல காரியங்கள் சுப காரியங்களை என்னால் கலந்துக்க முடியல. வீட்டை விட்டு வெளியே போனாவே என்னப்பா இன்னுமா ஒரு நல்ல வாரிசு, ஒரு நல்ல இன்னும் குழந்தை பாக்கியம் உருவாகலை, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு சஜஷன் பண்ணுற மாதிரி நம்மளை குத்தி காட்டுறாங்க. இதனாலே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி நம்மளை பார்த்து ஒரு குறை சொல்கிற மாதிரி, எல்லாம் இந்த இடத்துல கல்யாணம் பண்ணதுனால தான் இப்படி ஆயிடுச்சு, வேறு எங்கேயாவது பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குத்தி காட்டுறத இந்த மாமனார் மாமியார் மூலமாகவோ இல்லை நாத்தனார் மூலமாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாக்கிட்டு மன நிம்மதி குறைஞ்சிருச்சுங்க. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறோம், எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக இருக்கோம், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஆளுக்கு ஒரு திசையில் பிரிஞ்சிருக்கிறோம், நல்லா நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டே பல நாள் ஆச்சு அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள். இந்த நிலைகள் மாறும். கூடியவரை விட குழந்தை பாக்கியம் அப்படி ஏற்படும். இதனால் குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படுங்க, மன அமைதி பெருகும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளோ இதனால் குறையக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா காரணமே இல்லாமல் சண்டை, ஜென்ம சனி வேறு நடந்துகிட்ருக்குங்க. இதனால் வந்து எதுக்கு எடுத்தாலும் குடும்பத்தில் சண்டை வந்துகிட்டே இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது இல்லை. தேவையில்லாத விஷயத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துருக்குது. கணவன் மனைவியை புரிஞ்சிக்கலாம், மனைவி கணவனை புரிஞ்சிக்கலாம்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த லைஃப்பில் இருக்கும், பேசாமல் இதை விட்டு வெளியே போயிடலாமே, இந்த ஒய்ஃபை விட்டுட்டு அந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு லைஃப்பை விட்டு வெளியே போயிடலாமே அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. இந்த நிலைகள் அப்படிங்கிறது மாற்றிக்க முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள். மனைவியோட தேவைகள் அவங்க என்ன கேட்குறாங்களோ அது ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுப்பீங்க. குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இதனால் குடும்பத்தில் ஒரு நல்ல அமைதிகரமான ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்ம ஒரு உறவை தேடி போயிருந்தோம், நம்மளை ஒரு உறவு தேடி வந்ததுங்க, அதுலேயும் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கேன். ஏன்டா இந்த மாதிரி ஒரு லைஃப்குள்ளே போனோம், மற்றவங்க நம்மளை குறை சொன்னாலும் பரவாயில்ல, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை வாழணும் அப்படின்னு தாங்க இந்த லைஃப்குள்ளே போனோம். ஆனால் அதுவுமே இன்றைக்கி எனக்கு நிலைக்காமல் போயிடுச்சு. காரணமே இல்லாமல் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. இந்த சூழ்நிலைகள் மாறவே மாறாதா? விட்டுட்டு போனவங்களோ விலகி போனவங்களோ நம்மளை தேடி வரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் உங்களை வேண்டான்னு விட்டுட்டு போனவங்களும் உங்களை தேடி வந்து செஞ்ச தவறுக்கு உண்டான மன்னிப்பை கேட்டு உங்களோட இணைந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மற்றவங்க மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து உருவாகும். பரவாயில்ல, அவங்களுக்குன்னு ஒரு நல்ல லைஃப் அமைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேரை வாங்குவீங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களை விட்டு விலகி போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஸோ பிரிந்த காதலர்களும் சரி, பிரிந்த உறவு முறைகள் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக தீரும். ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்துருக்கு. இதனால் ஆரோக்கிய ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாயிருச்சுங்க. ஹெல்த்தில் வந்து சரியான விதத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒன்று போனால் இன்னொன்று, ஒரு பிரச்சனை தீர்ந்ததுன்னா இன்னொரு பிரச்சனைன்னு சொல்லி உடம்பு அப்படிங்கிறது ஆரோக்கியமே இல்லாமல் இருக்குதுங்க. வீண் விரயங்களாகுது, வீண் செலவினங்களாகிட்டு இருக்க, மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியால் ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் அது பெரிய பாதிப்பு இருக்காது. ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை இந்த வெளியே வந்துடலாம். கல்வி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. விருப்பப்பட்ட கல்வியை தேர்வு செய்வீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த வேலைகளுக்கு உண்டான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ கல்வி ரீதியாக வெளியூர் அல்லது வெளி மாநிலங்கள் போய் படிக்கக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கல்வி ரீதியாக இதுவரை இருந்து வந்த மந்த நிலைகளும் ஞாபக மறதிகளும் அதில் இருந்த வீண் அலைச்சல்கள் அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சி கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், இதனால் குடும்பத்தில் நிம்மதி இழந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேசிக்க முடியாத சூழ்நிலை, கூட பிறந்த சகோதரர்கள் மத்தியிலும் கூட பிறந்த சகோதரிகள் மத்தியிலும் தேவையில்லாத மன சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குங்க. இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும், இந்த கடனை அடைச்சாதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். காரணமே இல்லாமல் யாருக்காக உதவி செய்ய போய் அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து அந்த கடனுக்கு இன்றைக்கி நான் வட்டி கட்டிக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு.
அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். இந்த கடனை எப்படியாவது அடைச்சி குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல மன நிறைவுகள், மன சந்தோஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இதனால் ரொம்ப நாளாக இருந்து வந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி சாதகமான நிலைக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ கடன் அடைக்கிறதுனால குடும்பத்தில் மன நிறைவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.